அட என்னப்பா இந்த டெஸ்ட்டில் என்னென்னமோ நடக்குதுப்பா, அதுதான்ப்பா இந்த டெஸ்ட்டுக்கே ஒரு அழகு. அப்படி என்னதான் நடந்ததுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டே போகிற பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். டே 3 பொறுத்தளவு ஸ்ரீலங்கா 265 ரன்னுக்கு இருந்தாங்க, 8 விக்கெட் இழந்திருந்தாங்க. இன்றைக்கி டே 4 செமையாக ஸ்டார்ட் பண்ணப்போ அந்த ஸ்டார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்னஸ் ஜெயின், அதாவது மெய்டன் டெஸ்ட் விக்கெட்டு ஒன்று எடுத்திருக்காரு. இது வரைக்கும் விக்கெட்டே எடுக்கல இந்த டெஸ்ட்டு சீரீஸில் பொறுத்த மட்டும். என்றைக்கு அதை நிகழ்த்தியிருக்காரு, ஒரு விக்கெட் இல்லைங்க, 2 விக்கெட் எடுத்துட்டாப்புல. டே 4 வந்து இன்னிங்ஸ் பிரேக் 290க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஸ்ரீலங்கா. 90 ஓவர் பிடிச்சி அதில் சோனல் தினுசா 103 ரன் அருமையான ஒரு செஞ்சுரியை பதிவு பண்ணியிருக்காரு. சூரிய பண்றா 80 ரன்னு. ஸோ இதில் வந்து ஸ்ரீலங்கா ட்ரையல் போய் 213 ரன்ஸ் இருந்தாங்க. ஸோ இந்தியா என்ன பண்ணிட்டாங்க, ஃபாலோ ஒன் கொடுத்துட்டாங்க. மீண்டும் நாங்கள் பவுலிங் வீச ஸ்டார்ட் பண்ணுறோம், அதாவது ஸ்ரீலங்கா பேட்டிங் ஆட சொல்லுங்கள் அப்படின்னு செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது மறுபடியும் முகமது சிராஜ் ஃபஸ்ட்டு 1-2 ஓவர்லேயே விக்கெட் எடுத்துட்டாப்புல. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது ஸ்ரீலங்கா பேட்ஸ்மென்ஸ் ரொம்ப ரொம்ப பாவம். மறுபடியும் அனதர் 1 விக்கெட்ஸ் இஸ் கான். அதாவது சடேஜா, ரவீந்திர சடேஜா மீண்டும் ஒரு விக்கெட்டு கைப்பற்றிட்டாப்புல. ஸோ பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டாங்க ஸ்ரீலங்கா பேட்ஸ்மேன். டாப் ஆர்டர் ரொம்ப ரொம்ப படுமோசமாக போயிருச்சுன்னு தான் சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. ஸோ டே 4 லஞ்ச் பிரேக் முடியும் போது ஸ்ரீலங்கா ஃபாலோ ஒன்ல ஆடுறாங்க. மீண்டும் அதில் 20 ஓவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 83 ரன்னு 2 விக்கெட்டு இழந்துட்டாங்க. ஆல்ரெடி 10க்கே 2 போயிடுச்சு. இந்த சூரியன் பேண்ட்ராமும் கமலி மிஸ்ரா இவங்க 2 பேரும் ஆளுக்கு தலா 30 ரன்னுகளுக்கு மேலே அடித்து சமம் பண்ணி ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு டீசெண்ட் லஞ்ச் பிரேக் முடியும் போது ஒரு டீசெண்டாக ஒரு ஸ்கோர் வந்து ஸ்ரீலங்கா ட்ரையல் போய் 130 ரன்ஸு. ஸோ மீண்டும் லஞ்ச் பிரேக் முடிஞ்சு உள்ளே வரும்போது என்ன ஆகுதுன்னா மறுபடியும் ஒரு விக்கெட்டு. யாருன்னா பிரதீஷ் கிருஷ்ணா வீசினா பாலில் குட் லென்த் பால் நல்ல கொடை கிளம்பிருச்சு, நல்ல ஹைட் கேட்சும் கூட. அதை நம்ம கேப்டன் சுபன்கள் அருமையாக கேட்சை பிடிச்சி அனதர் 1 விக்கெட் இஸ் கன். ஸ்ரீலங்கா 3rd விக்கெட் இஸ் டவுன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டீ பிரேக், அதுக்கப்புறமா செம பார்ட்னர்ஷிப்பு. 3rd விக்கெட் டவுனுக்கு அப்புறமா 90 ரன்கள் இருந்தாங்க. சூரிய பாண்ட்ரா 90 ரன் அடிச்சிருக்காப்புல. 157 பாலுக்கு 90 ரன்னு நாட் அவுட்டில் இருந்திருக்காப்புல. கமிந்து மெண்டிஸ், அதாவது இந்த டெஸ்ட் சீரீஸ் முழுவதுமாகவே கமிந்து மெண்டிஸ் ஆடவே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயர் மிடில் ஆர்டர் பொசிஷனுக்கு ஏற்ற ஒரு பிளேயர், அவர்கிட்ட இருந்து ரன்ஸ் வராது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஏமாற்றம். என்ன சொந்த மண்ணிலே அடிக்காமல் வேறு எந்த மண்ணிலப்போ அடிப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு அவர் மத்தியில். பட் இன்றைக்கி அருமையாக 92 பாலுக்கு 55 ரன் அடித்து ஒரு 50யை போட்டிருக்காப்புல. ஸ்ரீலங்கா ஃபாலோ ஒன் கொடுத்தாலும் ஸ்ரீலங்கா ட்ரையல் போய் 14 ரன்ஸுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதுதான் 199க்கு 3 விக்கெட்டு. ஸோ டீ பிரேக் முடிஞ்சவன் அந்த கையோட கரெக்டாக மேனவ சுதாரை உள்ளே கொண்டு வந்தார் சுப்பன் கில். டாக்குன்னு ஒரு விக்கெட்டை போட்டப்பல. அந்த விக்கெட் யாருன்னா சூரிய பேண்ட்ரா. அதாவது 92 ரன்னில் ஹீ இஸ் கான். செஞ்சுரி மிஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. அந்த ஸ்டெம்மிங்கை பாருங்கள், இந்த ஸ்டெம்மிங்கை தான் நான் சொல்லி ஆனேன். அதாவது குட் லென்த்தில் போட்ட அவுட்டு ஆஃப் ஸ்டெம்பில் போடும்போது ஒரு 7வது ஸ்டெம்பு 8வது ஸ்டெம்புக்கு போகிற பாலை இறங்கி அடிக்க போய் ஸ்டெம்பிட் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார் சூரிய பண்றா. அதாவது செஞ்சுரி லாஸ்ட் இன்னிங்ஸ் என்னென்னா 80 ரனில் அவுட் ஆனாப்புல. இந்த தடவை 90 ரனில் அவுட் ஆகி பெரிய ஒரு தலைவலியாக மாறிடுச்சு. மீண்டும் மேனவ சுதர் அனதர் விக்கெட் டெய்லண்டரை தூக்கிட்டாப்புல. டெய்லண்டர் இல்லைங்க, நீரோசன் திக்வில விக்கெட் கீப்பரை விக்கெட் எடுத்திருக்காப்புல. ஸோ இதன் மூலிமா என்னென்னா ஸ்ரீலங்கன் பேட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப படு வேதனைக்கு உள்ளாயிருக்கிறாங்க. ஏன்னா மிடில் ஆர்டரும் டாப் ஆர்டரும் செம பொசிஷன்லேயே இல்லை. கேப்டன் தனஞ்சயா டி சில்வா ரொம்ப இதே ஆடவே இல்லை. மீண்டும் சார்னஸ் ஜெயின் மீண்டும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அவருக்கு இந்த டெஸ்ட் கரையில் 3வது விக்கெட்டு. இந்த மேட்ச்சில் 3வது விக்கெட் எடுக்கிறாப்புல. இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப ஹோப்ஃபுல்லி ஹீ கெட் த விக்கெட் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. பரவாயில்ல, அவர் ஒரு லைன் அப்பில் வைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டே 4 ஸ்டெம்ஸ் முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா 229க்கு 6 விக்கெட் இழந்துட்டாங்க 72.4 ஓவர்ஸில்.
மழை இடையில குறுக்கிட்டதுனால இந்த போட்டி கைவிடப்படுது. டே 5ல் பார்த்துக்கலாம் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க போர்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்னிங்ஸ் ஃபுல்லாமே சூரிய பண்ற 92 ரன்னும் கமிந்தி மெண்டிஸ் 55 ரன்னு அடித்தது தான் இந்த இடத்துல நல்லா போயிட்டுருக்குது. இன்னும் வந்து சோனல் அவர் ஆடிட்டுருக்காரு. அவர் என்ன ஸ்கோர் பதிவு பண்ண போகிறாரு தெரியல. ஏன்னா டைலண்டர்ஸ் வச்சு ஆடுறது அவருக்கு ரொம்ப ரொம்ப கைவந்த கலை. அதனால தான் அவர் யோசனை பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ ஸ்ரீலங்கா இப்போதைக்கு லீடு பை 16 ரன்ஸை லீடு கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்ரீலங்காவுக்கு 16 ரன்னெல்லாம் பத்தாது. குறைஞ்சது 150 200 அடித்தா தான் அது ஃபைட்டிங் ஸ்கோராக இருக்குது. இந்தியா இந்த ஸ்கோரெல்லாம் 100 ரன்னுக்குள்ளே வச்சுருந்தாங்கன்னா டார்கெட்டை அதை ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போடுவாங்க. ஏன்னா ஹீ காட் 10 விக்கெட்ஸு. ஸோ இது மூலிமா என்னென்னா நாளைக்கு சோனல் புனுசா என்ன பண்ணுறாரு, டெய்லண்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸ்ரீலங்கா இப்போதைக்கு 16 ரன்ஸ் லீடு வச்சுருக்கிறாங்க. 229க்கு 6 விக்கெட்டை இழந்துட்டாங்க. நாளைக்கு என்ன ஸ்கோர் டார்கெட் பண்ணுவாங்க, ஸ்ரீலங்கா அடிக்கிறதுக்கு எவ்வளோ வைப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.